யாவருக்கும் மீண்டும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துதலை நான் சொல்லிக் கொள்கிறேன். கடந்த பகுதியிலே கிதியோனை குறித்து பார்த்தோம். இறுதியாக அவன் மரணித்து விடுகிறான். அதற்கு பிறகு அவனுடைய குடும்பம் மற்றும் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை குறித்ததான வரலாற்றை நாம் பார்க்க இருக்கின்றோம். கிதியோனுக்கு இன்னொரு பெயர் எருபாகால். இந்த பெயர் வர காரணம் என்னவென்று கடந்த பகுதிகளிலே நாம் பார்த்தோம். அவனுக்கு 70 பேர் பிள்ளைகள் இருந்தார்கள். அது தவிர அவனுக்கு சீகேமிலே ஒரு மனைவி இருந்தால் அவளுக்கு பிறந்தவன் பெயர் அபிமெலேக்கு. கிதியோன் அவன் வாழ்கிற காலம் வரைக்கும் அவனுடைய பிள்ளைகளான 70 பேரோடு இருந்திருக்கிறான் என்பதை நாம் இங்கே பார்க்கலாம். அவன் சீகேமிலே இருக்கிற தன் மனைவியோடும் பிள்ளையோடும் இருக்கவில்லை. அவனுக்கு பிறந்த 70 பிள்ளைகளோடு இருந்தான். சீகேமிலே இருக்கிற பிள்ளையானது அவனுடைய வேலைக்காரியின் பிள்ளையாக நாம் இதன் அதிகாரத்திலே கடைசியில் படிக்கும்போது அதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. தன் தகப்பன் மரித்தவுடன் அபிமெலேக்கு அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். அவன் தன்னுடைய தாய் மாமனையும் தாய் வழி தகப்பனிடம், அதாவது தாய் மாமாவும் அவருடைய பெற்றோர்கள் தாத்தா பாட்டி, அதாவது அம்மா வழியில் இருக்கிற அந்த வம்சத்தாரை எல்லாம் சேர்த்து கொண்டு தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று தந்திரத்தோடு இந்த காரியத்தை செய்கிறான். அது என்ன என்றால், தன் தகப்பன் தேவனிடம் கிருபை பெற்று இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி அவனை தொடர்ந்து பின்பற்றுகிற அநேக ஜனங்கள் இருந்தார்கள். அந்த ஜனங்களை இவன் ஆளும்படியான ஒரு எண்ணம் வருகிறது. ஆகவே அவன் ஒரு திட்டமிடுகிறான். கிதியோன் வழிநடத்திய இஸ்ரவேல் ஜனத்தாரையும் சீகேமில் உள்ள ஜனத்தாரையும் இவன் ஆட்சி செய்ய வேண்டும், மக்களை அவன் வசப்படுத்தி கொண்டு ஆட்சி செய்ய வேண்டும் என்கிற ஒரு தந்திரம் கிடைக்கிறது. இதற்கு தடையாக இருப்பது யார் என்று சொன்னால் கிதியோனின் பிள்ளைகள் 70 பேர். ஆகவே அவன் ஒருவன் நாட்டை ஆள்வது நல்லதோ இல்லை 70 பேராகிய எல்லோரும் ஆள்வது நல்லதோ என்பதை சீகேம் முழுக்க அனைவரின் காதுகளில் விழும்படியாக பேசுங்கள் என்று தன்னுடைய தாய்மாமனிடம் தன் தாழ்வழியில் உள்ள சொந்தங்களிடம் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை பரப்பும்படியாக ஒரு வேண்டுதலை அவன் வைக்கிறான். இந்த செயலை தன் தாய்மாமன் மூலமாக பேசப்பட்டு எல்லோரும், ஏனென்றால் அபிமெலேக்கும் கிதியோனின் மகன்தானே, 70 பேரில் சகோதரனமாக இருக்கின்றான் என்பதற்காக இவனுக்கு செவி கொடுக்க மற்ற ஜனங்களும் சரி என்று ஒற்றுக்கொள்கிறார்கள். சீகேமில் இருக்கிற ஜனங்கள் அனைவரும் அபிமெலேக்குக்கு பால் பேரீத்தின் கோவில் என்கின்ற ஒரு பாகால் கோவிலிலிருந்து 70 சேக்கல் வெள்ளிக்காசை அவனுக்கு பரிசாக கொடுக்கிறார்கள். அவன் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு வீணருக்கும் போக்கிரி செயல் செய்கிறவர்களுக்கும் நியமித்து அவனுக்கு அடியாட்களாகவும் வேலையாட்களாகவும் பயன்படுத்தி கொண்டான். அந்த அடியாட்கள் அபிமெலேக்கு என்னென்ன சொல்கிறானோ அவனுடைய சொல்லிற்கும் அவனுடைய பேச்சிற்கும் கீழ்ப்படிந்து பின்பற்றி வருகிறார்கள். அபிமெலேக்கு ஒப்ரா என்கிற தன் தகப்பனுடைய வீட்டிற்கு வருகிறான். தன் தகப்பனின் பிள்ளைகளான 70 பேரை ஒரே கல்லின் மேல் கொலை செய்தான். இந்த கொலையை அவன் மட்டும் செய்திருக்க வாய்ப்பில்லை. அவனோடு இருந்த அவனுடைய தாய்மாமன், அவனுடைய தாய் வழி சொந்தக்காரர்கள் மட்டுமல்லாமல் அவனுடைய அடியாட்களும் வீணர்களும் கொள்ளையர்களும் இது போன்ற தீய செயல் குணம் உடையவர்களாகிய அபிமெலேக்கின் கூலிப்படையினர் இந்த காரியத்தை அவனோடு செய்திருக்க வேண்டும். கிதியோனின் 70 பிள்ளைகளிலே ஒருவன் மட்டும் தப்பித்துக் கொள்கிறான், இளையவன். அவன் பெயர் யோதாம். எப்படியெனில் அவன் இந்த கொலைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவன் பதுங்கி எங்கேயோ ஒளிந்து கொண்டிருந்தான். ஆகவே இவன் மட்டும் அவனுடைய கைகளிலிருந்து தப்பித்து கொண்டு உயிரோடு இருக்கின்றான். இதற்கு பிறகு சீகேமிலே அநேக பெரிய மனுஷரும் மில்னோவின் குடும்பத்தார் அனைவரும் ஒன்றாய் சேர்ந்து அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் அபிமெலேக்கை ராஜாவாக்கினார்கள். இவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இல்லை, மாறாக கிதியோனுக்கு பிறந்தான்
என்பதற்காக தாய் வீட்டார் இவனை ராஜாவாக்கினார்கள். இது தேவனுடைய சித்தம் அல்ல என்பதையும் நாம் இந்த அதிகாரத்தில் முடிவிலே பார்க்க முடியும். ஏனென்றால் தன் தகப்பனின் பிள்ளைகளாக 70 பேரை கொன்று கர்த்தருடைய பார்வையிலே இது மிகவும் தீமையானதாகவும் கெட்டதாகவும் இருக்கக்கூடியது. சரி, இந்த செய்தியை யோதாமுக்கு தெரிவித்த போது, அதாவது கிதியோனின் கடைசி மகனாகிய யோதாம், அவன் அந்த கொலைகளை செய்யும்பொழுது பதுங்கியிருந்ததினாலே தப்பித்து கொண்டான். அவன் கெரிசீம் மலை உச்சியிலே ஏறிக்கொண்டு உரக்க சத்தமிட்டு ஜனங்களை நோக்கி, சீகேமின் பெரிய மனுஷரே, தேவன் உங்களுக்கு செவி கொடுக்கும்படி நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். மரங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒலிவ மரத்தை பார்த்து, நீங்கள் எனக்கு ராஜாவாய் இரு என்றதாம். அதற்கு அந்த ஒலிவ மரம், தேவர்களும் மனுஷரும் புகழ்கிற என்னிடத்தில் உள்ள கொழுமையை விட்டு மரங்களை ஆள நான் போவேனோ? அப்பொழுது மரங்கள் அத்தி மரத்தை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு. அதற்கு அந்த அத்திமரம், நான் என் மதுரத்தையும் என் நற்கனியும் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. அப்பொழுது மரங்களெல்லாம் திராட்சை செடியை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவா இரு என்றது. அதற்கு திராட்சை செடி, தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணும் என் ரசத்தை விட்டு நான் மரங்களை அரசால போவேனோ என்றது. அப்பொழுது மரங்களெல்லாம் முட்செடியை பார்த்து, நீ வந்து எங்களை அரசாளு என்றது. அதற்கு முட்செடி மரங்களை பார்த்து, நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானால் என் நிழலிலே வந்து சேருங்கள், இல்லை என்றால் முட்செடியிலிருந்து அக்கினி புறப்பட்டு லீபனோனின் கேதுரு மரங்களை சுட்டெரிக்க கடவது. என் தகப்பன் உங்களுக்காக யுத்தம் பண்ணி தன் ஜீவனை எண்ணாமற் போய் உங்களை மீதியானியரின் கைகளுக்கு விலக்கி ரட்சித்தார். நீங்களோ இன்று என் தகப்பன் குடும்பத்திற்கு விரோதமாக எழும்பி அவருடைய குமாரர்களை 70 பேரை ஒரே கல்லின் மேல் கொலை செய்து அவருடைய வேலைக்காரியின் மகனாகிய அபிமெலேக்கை நீங்கள் சீகேம் பட்டணத்திற்கு ராஜாவாய் ஆக்கினீர்கள். இந்த செயல் உண்மையும் உத்தமமான வேலையாக இருக்குமானால் நீங்கள் கிதியோனையும் அவருடைய குடும்பத்தாரையும் நன்மையாக நடத்தி அவர் கைகளினால் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு நன்மை செய்து, இப்படி இந்நாள் வரை அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் நடத்தினது உண்மையானால் உத்தமமானால் அபிமெலேக்கின் மேல் நீங்களும் சந்தோஷமாயிருங்கள், உங்கள் மேல் அவனும் சந்தோஷமாக இருக்கட்டும். அப்படி இல்லையென்றால் அபிமெலேக்கிடமிருந்து அக்கினி புறப்பட்டு சீகேம் பட்டினத்தாரையும் மில்னோவின் குடும்பத்தாரையும் பட்சிக்கட்டும். சீகேம் பட்டினத்தாரும் மில்னோவின் குடும்பத்தாரிடமிருந்து அக்கினி புறப்பட்டு அபிமெலேக்கை பட்சிக்கவும் என்று யோதாம் சொல்லி தன் சகோதரனாகிய அபிமெலேக்குக்கு பயந்து தப்பி ஓடி பேயேரு என்கிற ஒரு பட்டணத்திலே போய் வாழ்ந்தான். அபிமெலேக்கு இஸ்ரவேலை 3 வருடம் அரசாண்டான். பின்பு அபிமெலேக்குக்கு சீகேம் பெரிய மனுஷருக்கும் மனக்கசப்பு உண்டாகும்படி ஆவியை தேவன் அனுமதிக்கிறார். கிதியோனின் 70 குமாரர்களுக்கு செய்த பாவம் அவனுக்கு எதிராக வந்து அமைகிறது. அவர்களுடைய அந்த இரத்தப்பழி அபிமெலேக்கின் மேலும் அவனுக்கு துணையாக இருந்து அவனை சீகேம் நகருக்கு ராஜாவாக ஆக்கின சீகேம் பெரிய மனிதர்களுக்கும் இடையே சலசலப்பும் குழப்பங்களும் உண்டாயிற்று. அவர்களுக்கு இடையே இருந்த புரிதல், கருத்து, ஒற்றுமை, ஒருமனம் இவற்றை புரட்டி போட்டபடியினாலே அவர்களுக்கு நட்பு நிலைக்காமல் விரோதம் உண்டாகும்படியான செயல் உதயமாகிறது. சீகேமின் மனுஷர்கள் மலையின் உச்சியில் பதுங்கி இருக்கவும் அந்த வழியே நடந்து போகிற மனிதர்களிடத்திலே கொள்ளை, வழிப்பறிப்பு இது போன்ற செயல்களை அபிமெலேக்குக்கு அறிவிக்கிறார்கள். ஏபேத்தின் குமாரன் காகால் தன்னுடைய சகோதரனோடு சீகேமிற்கு போகிறான். இந்த காகால் என்கின்றவன் இஸ்ரவேல் ஜனத்தை சார்ந்தவனா
அல்லது வேறு ஜனத்தை சார்ந்தவனா என்பதை இங்கே குறிப்பிடப்படவில்லை. ஆனாலும் அபிமெலேக்கின் அந்த அவனுடைய ஆட்சியை கவிழ்க்கும்படியும் அவனுடைய அழிவிற்கு ஒரு பாதை வகுக்கும்படியாகத்தான் இந்த ஒரு புதிய ஒரு கேரக்டர் இங்கே உள்ளே வருகிறது. அவன் சீகேமிலே வந்து சீகேமின் பெரிய மனுஷர், அதாவது அபிமெலேக்கிற்கு உதவியாக இருந்து அவனை அந்த பட்டணத்தின் ராஜாவாக ஆக்கிய சீகேமின் பெரிய மனுஷரிடத்திலே அவன் வந்து அவர்களோடு இருக்கிறான். அந்த பெரிய மனுஷர்கள் இந்த ஏபேத்தின் குமாரனான காகாலை நம்பி அவனோடு நட்பு பாராட்டி அவனோடு திராட்சை தோட்டத்திற்கும் அழைத்து சென்று பழங்களை பறித்து அவர்கள் ஒன்றாய் உண்டு பிறகு ஆடி பாடி புசித்து குடித்து அபிமெலேக்கை சபிக்கிறான். அப்பொழுது ஏபேத்தின் குமாரன் காகால், அபிமெலேக்கு அவன் யார்? சீகேம் யார்? நாம் அவனை எதற்காக வணங்க வேண்டும்? எதற்காக அவனை சேவிக்க வேண்டும்? அவனை நாம் எதற்காக அவனை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அவன் கிதியோனின் மகன் அல்லவா? சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் மனுஷரை சேவியுங்கள், அவனை எதற்காக சேவிக்க வேண்டும்? காகால் என்பவன் சீகேமின் பெரிய மனிதரிடத்திலே கேட்கின்றான், இந்த சீகேம் மக்களை என்னிடத்தில் கொடுங்கள், நான் இவர்களை வைத்துக்கொண்டு அபிமெலேக்கை இங்கிருந்து துரத்தி விடுவேன். அது மட்டுமல்லாமல் அபிமெலேக்கு அவன் படையோடு வரட்டும், அவனுடைய படையை போர் செய்து வென்றுவிடலாம் என்றும் சொல்லுகின்றான். இதை கேட்டபொழுது சீகேமின் அதிகாரி சேபோல் கோபமடைகிறான். இந்த செய்தியை அபிமெலேக்குக்கு இரகசியமாய் அனுப்பப்படுகிறது. சீகேம் பட்டணத்தை உனக்கு எதிராக திருப்ப ஏபேத்தின் குமாரன் காகால் மற்றும் அவனுடைய சகோதரர்கள் இங்கே எழும்பியிருக்கிறார்கள். ஆகையால் நீயும் உன்னோட ஜனங்களும் இரவில் நீங்கள் இருக்கிற இடத்தை விட்டு வேறு வெளியே சென்று அங்கே பதுங்கி இருக்கும்படியாகவும் பொழுது விடியும் முன்னே அங்கிருந்து எழுந்து உனக்காக எழும்புகிறவனையும் அவனுடைய ஜனங்களையும் அவர்கள் உனக்கு என்ன தீங்கு செய்ய நினைக்கிறார்களோ அந்த காரியத்தை நீ அவர்களுக்கு செய்யும்படியாக அவன் ஒரு செய்தியை அனுப்புகின்றான். அபிமெலேக்கும் சேபுல் சொன்ன இரகசியத்தை தெளிவாக கவனமாக கேட்டு அவனுடைய ஆலோசனையின்படி இரவு நேரத்தில் வேறு இடத்தில் பதுங்கியிருந்து மறுநாள் காலை ஏபேத்தின் குமாரன் சீகேமின் முக்கியமான நகர வாசலிலே வந்து நிற்கும் பொழுது அபிமெலேக்கும் அவனுடைய ஜனங்களும் மலையின் உச்சியிலிருந்து இறங்கி வருகிறார்கள். அப்பொழுது காகால் சீகேமின் பெரிய மனுஷனான சேபூலிடம் சொல்லுகிறான், அநேக ஜனங்கள் மலையிலிருந்து இறங்கி வருகிறதை போல் இருக்கிறதே என்று. அப்போது அவன் சொல்லுகிறான், அந்த மலையின் நிழல்கள் உனக்கு ஜனங்கள் வருகிறதை போன்று தோன்றுகிறது, அப்படி அல்ல என்று சொல்லுகிறான். மீண்டும் சிறிது நேரம் கழித்து மலையிலிருந்து ஜனங்கள் வருகிறதை பார்த்து மீண்டும் ஜனங்கள் வருகிறார்கள் என்று சொல்லுகிறான். அதற்கு சேபோல், அமலேக்கு யார்? அவனை ஏன் சேவிக்க வேண்டும் என்று பேசினவன் நீதானே, பேசினது உன் வாய்தானே, போ, அவர்களுக்கு எதிராக பேசினவன் நீதானே, போய் சண்டையிடு என்றான். காகால் மனுஷரோடு அபிமெலேக்கு ஜனத்தோடும் யுத்தம் செய்தான். போரின் போது அபிமெலேக்கு காகாலை துரத்துகிறான். காகால் அவனுக்கு பயந்து அவனுக்கு முன்பதாக ஓடி போகிறான். அப்பொழுது அநேகரை அபிமெலேக்கின் ஜனங்கள் வெட்டி சாய்த்தார்கள். பிறகு அபிமெலேக்கு அருமா என்கின்ற பட்டணத்தில் இருந்து விட்டான். சேபூல் காகாலை சீகேமிலே இருக்க விடாமல் அங்கிருந்து அவனை விரட்டியும் விட்டான். மறுநாள் ஜனங்கள் வயலுக்கு போனார்கள், அதாவது சீகேம் பட்டணத்திலிருந்து வயலுக்கு போனார்கள். இந்த செய்தியை அபிமெலேக்கு அறிவிக்கப்பட்டது. அவன் அவனுடைய ஜனங்களை 3 படையாக பிரித்து பட்டினத்தின் வெளியிலே பதுங்கியிருக்கும்படி அவனுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. பிறகு பட்டினத்திற்குள்ளிருந்து வரும் ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் விழுந்து அவர்களை வெட்டியும் போட்டார்கள். அபிமெலேக்கு அந்த நாள் முழுவதும்
சீகேம் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லோரையும் கொன்று பட்டணத்தை இடித்து அதில் உப்பு விதைத்தான். அதாவது அந்த நகரத்தை சமாதியாக்கி விட்டான் என்பதே இதனுடைய பொருளாக நாம் இங்கே பார்க்கலாம். சீகேமில் இந்த போரினால் அந்த நகரம் அலங்கோலமான இந்த செய்தியை அறிந்த சீகேமில் இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட ஜனமான துருகத் என்கிற மக்கள் அவர்கள் இருக்கிற இடத்திலிருந்து புறப்பட்டு பேரீத் என்கின்ற பாகால் கோவிலுக்குள்ளாக தஞ்சம் அடைகிறார்கள். இந்த தகவலை அறிந்து கொண்ட அபிமெலேக்கு அவனும் அவனோடு இருக்கின்ற ஜனங்கள் எல்லோரும் சல்மோன் என்கின்ற ஒரு மலையின் மேல் ஏறி அபிமெலேக்கு கோடாரியை கொண்டு மரத்தின் கொம்புகளை வெட்டி தன் தோளின் மீது போட்டுக்கொண்டு என்னைப் போல நீங்களும் மரக்கிளைகளை வெட்டி அவரவர் தோள்களில் சுமக்கும்படி தீவிரமாக செய்து எல்லா ஜனங்களும் அவனை தொடர்ந்து பேரீத் என்கின்ற அந்த பாகால் கோவிலை சுற்றிலும் சுற்றி கொண்டு அவர்கள் கொண்டு வந்த அந்த மரக்கிளைகளை போட்டு கொளுத்துகிறார்கள். இந்த செயலால் துருகத்து மனிதர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் கணக்கிட்டால் ஏறக்குறைய 1000 பேருக்கு அன்றைய தினத்தில் இவர்கள் வைத்த தீயினால் அந்த பாகால் கோவிலுக்குள் இருந்து செத்து மடிந்தார்கள். பிறகு அங்கிருந்து அபிமெலேக்கு தெபேசுக்கு போய் அந்த பட்டணத்திற்கு எதிராக ஜனங்களை இறக்கி அதை சுற்றி வளைத்தான். அந்த பட்டணத்தின் நடுவே ஒரு பாதுகாப்பான ஒரு துருகம் இருந்தது. அந்த துருகத்திற்குள் ஜனங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தப்பித்து கொள்ளும்படியாக ஆணும் பெண்ணும் மற்றும் அந்த ஜனங்கள் அனைவரும் அந்த துருகத்தை நோக்கி அடைக்கலம் புகுகிறார்கள். அபிமெலேக்கு அந்த துருகம் மட்டும் வந்து அந்த துருகத்தின் கதவை சுட்டெரிக்கும்படி திட்டமிட்டு கதவண்டை வருகிறான். அப்பொழுது ஒரு பெண் ஒரு எந்திரக்கல்லின் துண்டை அபிமெலேக்கின் தலையின் மேல் போட்டால் அது அவன் மண்டையை உடைத்தது. உடனே அவன் தன்னுடைய வேலைக்காரனை அழைத்து, ஒரு பெண் என்னை கொன்று போட்டாள் என்று பெயர் எனக்கு வராதபடி நீ உன்னுடைய பட்டய கத்தியை எடுத்து என்னை கொன்று போடு என்றான். அவனும் அவன் சொன்னது போலவே குத்தி கொன்று போட்டான். இந்த செய்தியை கேட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு போய் சேர்ந்தார்கள். கெடுவான் கேடு நினைப்பான். பிறருக்கு கேடு நினைப்பவர்கள் தனக்கு தானே கேடை வைத்து கொள்வார்கள். தன் சகோதரர்களுக்கு செய்ய நினைத்தான். இறுதியில் தானும் ஒரு ஸ்திரீயின் கையால் அவனுடைய சாவு நடந்தேறியது. ஆம், நியாயாதிபதிகள் கிதியோனுக்கு பின் நடந்தது என்பதை குறித்து பார்த்தோம். அடுத்த ஒரு நியாயாதிபதியோடு அடுத்த பதிவிலே நாம் பார்க்க இருப்போம். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.